வணக்கம் மக்களை, இது மேரா நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம முரிம்லாகினோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம ஜின் இருக்கான்ல, அவன் அந்த பார்ட்டியில கலந்துக்கிட்டு அவனும் நல்லா என்ஜாய் தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப இந்த லீசியோவோல் அப்படின்ற அந்த பொண்ணுக்காக ஒரு பிரச்சனை வந்து அதுல இந்த சுல்வு அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். டிஸ்ட்ரக்ஷன் ப்ளூம் ஃபிஸ்ட் அப்படின்னு மவுண்ட்வா செக்டை சேர்ந்தவன். இவன் நம்ம ஜின்னை சேலஞ்ச் பண்ணுவா. இந்த ஒரு சேலஞ்சில் நம்ம ஜின்னு ஈஸியாவே ஜெயிச்சிருவா. அப்படி ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவனையும் தோக்கடிச்சிட்டு அப்ப அந்த ஒரு அரேனாவுக்கு புதுசா நிறைய பேர் வருவாங்க, ஒரு 4 பேர். அதுல டைகர்ஸ் வாட்ச்மேன் அப்படின்னு ஒருத்தர், அதுவும் சதனெஜை சேர்ந்த ஒரு எல்டர் வருவாரு. ஸோ இவரு நம்ம ஜின் தேக்கியுங்கையும் சியோங் புங்கையும் தேடி தான் வந்திருக்காரு. இவனுங்க 2 பேரும் சேர்ந்து அவனுங்களோட டிசிபிள்ஸை, அதாவது சதனெஜை சேர்ந்த டிசிபிள்ஸை அவமானப்படுத்தினானுங்கல்ல. அவனுங்க அவமானப்படுத்தல, கரெக்டாக தான் பண்ணானுங்க. ஆனா அதை அவமானம்னு சொல்லிட்டு அவனுங்க நினைச்சுக்கிட்டானுங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இவனுங்க எல்லாரும் வந்திருக்கானுங்க. இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சோடனே நம்ம ஜின்னு மூஜினை பார்த்து கேட்கறா, டேய் எப்ப பார்த்தாலும் நீ மட்டும் எப்படா தனியா தனியா போயிட்டு அடி வாங்கிட்டு வர அப்படின்னோடனே, இல்லைங்க அவனுங்க 4 பேரா வந்துட்டானுங்க, அதனாலதான் நான் அடி வாங்கினேன். ஒருவேளை ஒருத்தரா மட்டும் வந்து பார்க்க சொல்லுங்க, அப்ப நான் யாருன்றதை காட்டுறேன். இப்பயே சொல்லுங்க, எவனையாவது அடிக்கவா அப்படின்னோடனே, நீ ஒன்னும் புடுங்க வேணாம், நீ அந்த பக்கமா போடா அப்படின்னு நம்ம ஜின்னு மூஜினை விரட்டிடுவா. இப்ப நம்ம அண்ணாத்தை தான் அவங்க கூட பேசிக்கிட்டு இருப்பாரு. நான் தான் ஜின் ஃபேமிலியோட யங் பேட்ரியாக், என்னோட பேரு ஜின் யூக்யூங். நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க, உங்க பேர் என்ன, நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்பாரு. அப்ப அந்த காங் இல்ஹியூக் தான் பதில் சொல்லுவான். அவன் யாருன்றதையும் அவன் அந்த செக்லீடரோட சொந்தக்காரன் பையன் அப்படின்றதையும் வேற சொல்லுவான். இதெல்லாத்தையும் சொன்ன உடனே நம்ம ஜின்னு யோசிப்பான், இன்னமுமாடா நீ செக்லீடரோட சொந்தக்கார பையன் சொல்லிட்டு தெரியற, டேய் நீ தூரத்து சொந்தத்துல கூட வரமாட்டாடா, சை இப்படியெல்லாம் ஆளுங்க இருக்கானுங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அப்ப அந்த காங் இல்ஹியூக்கு பக்கத்துல நிக்கிற அந்த ஒரு வயசானவர் யாருன்றத சொல்லுவான். இவர் தான் சாங் இல், டைகர்ஸ் வாட்ச்மேன் அப்படின்னு. இதை கேட்ட உடனே நம்ம ஃபர்ஸ்ட் கிரேனும் நம்ம அண்ணாத்த 2 பேருமே அவங்களோட வணக்கங்களை சொல்லிக்கிடுவாங்க. இந்த டைகர்ஸ் வாட்ச்மேன் நம்ம பேக் மூசாங், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் கிரேனோட பேரை கேட்ட உடனே, ஓஹோ நீதான் ஃபர்ஸ்ட் கிரேனா, ஹெவன்லி ஸ்வாட் சேஜே இங்க உங்களை அமுச்சு வச்சிருக்காரு அப்படின்னா அந்த பின்னாடி நிக்கிறவன் தான் ஸ்வாட் செயின்ட்டோட சக்சஸர் அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கேட்ட உடனே நம்ம சியோங்கோ, ஓஹோ உங்களுக்கு எங்க தாத்தாவை தெரியுமா அப்படின்னு கேட்பா. தாத்தாவா தெரியுமாவா, நல்லாவே தெரியும், மறக்கக்கூடிய மூஞ்சியா அது அப்படின்னு கோவமா பதில் சொல்லுவா. நம்ம ஜின்னு தான் சொல்லுவா, உங்க தாத்தா இவனை போட்டு சமத்தியா வெளுத்திருக்காரு, அதனாலதான் ரொம்ப கோவப்படுறான் போல அப்படின்னு. இப்ப நம்ம அண்ணாத்த கேட்பாரு, நீங்க எதுக்காக இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமான்னு, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நான் இங்க ஒரு வட்டியை வசூல் பண்றதுக்காக வந்திருக்கேன், அதுவும் ஒரு சதனெஜ் டிசிபிளை அவமானப்படுத்துறதுக்கான வட்டியை வசூலிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாங்கில் சொல்லுவாரு. இப்ப நம்ம காங் இல்ஹியூக் இருக்கான்ல, அவன் தன்னோட கையை காட்டி இங்க பாத்தீங்களா என்னோட கைய அந்த நிக்கிறானே அவன் உடைச்சிட்டான், அதுவும் என்னைய இம்பீரியல் பேலஸ்க்கு கூப்பிட்டு இருந்தப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவன் பண்ணியிருக்கான். இதை நான் டாக்டர்கிட்ட காமிச்சப்ப அவர் 6 மாசம் ஆகும்னு சொல்லிட்டாரு இது சரியாகிறதுக்கு. இப்ப இதை பண்ணது அவன் தானே, இதுக்கு இவன் தான் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே நம்ம சியோங்கோ, ஆனா நான் வந்து லைட்டா தானே அடிச்சேன், ஒன்னும் பெருசா கூட அடிக்கவே இல்லையே, அதுக்கே இந்த மாதிரியா உங்க கை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்பா. நீ வந்து ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி என்னை அடிச்சுட்டு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லுவான். என்னது ட்ரிக்கா, டேய் நீ தான் ஃபர்ஸ்ட் அடிக்க வந்த, அதுக்கப்புறம் தானே அடி வாங்கின அப்படின்னு நம்ம ஜின்னும் அவனை போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். இதை கேட்டுட்டு அந்த காங்கு இன்னமும் கோவமாகி, நீங்க 2 பேர் மட்டும் எங்க செட்டை இந்த மாதிரி அவமானப்படுத்தினது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்க 2 பேரையும் நாங்க மொத்தமா காலி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க. இதை கேட்டுட்டு நம்ம அண்ணாத்தையும் ஃபர்ஸ்ட் கிரேனும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் கிரேன் சொல்லுவான், என்னதான் வேற செக்டா இருந்தாலும் நம்ம ஹையரார்கி படி தான் எல்லாத்தையும் நடத்தணும், இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே, ஓஹோ ஹையரார்கியா, நல்ல வேலை நீயே அதை பத்தி எடுத்துட்டு வந்துட்ட. இப்ப நான் தான் எங்க செக்டர் லீடரோட சீனியர் பிரதர் அப்படின்னா நானும் ஹெவன்லி ஸ்வாட் சேஜ் அப்படின்ற உன்னோட மாஸ்டரும் ஒரே லெவல்ல இருக்கிறவங்க, கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஸோ ஹையரார்கின்னு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்ததுனால அத்தாரிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்றத இந்த டைகர்ஸ் வாட்ச்மேன் காட்டிக்கிட்டு இருக்கான். உடனே சொல்லுவான், நான் இப்பவே ஒரு அஃபீஷியல் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அதுவும் மவுண்ட்வா செக்டுக்காக, நீங்க இதுல இருந்து வெளியே தப்பிச்சு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிடுவா. கவர்மெண்ட்டும் இன்டர்ஃபியர் ஆக முடியாத மாதிரி நான் பாத்துக்கிடுவேன்னு சொல்லிடுவா. அடுத்து ஜின் ஃபேமிலிக்கான பனிஷ்மெண்ட், நாங்க யாரையாவது இங்க சென்ட் பண்ற வரைக்கும் உங்க ஃபேமிலியை மூடி வைக்கணும்,
அதாவது லாக்டவுன்ல போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுவான். இதை கேட்டுட்டு நம்ம ஜின்னுக்கு அதிர்ச்சியா இருக்கும். உடனே நம்ம அண்ணாத்த கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிருவாரு. இதெல்லாத்தையும் எங்களால ஏத்துக்கவே முடியாது. என்ன நடந்துச்சு, முழுசா என்ன உண்மைன்னு கூட தெரியாம நீங்க இப்படி ஒரு விஷயத்த எப்படி சொல்லலாம்? அதுவும் எங்க ஃபேமிலியை மூட சொல்லி நீங்க எப்படி சொல்லலாம்? இப்படிதான் 10 கிரேட் செக்ட்ல ஒரு செக்ட் இருக்குமா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருப்பாரு. இவரு இதை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே இந்த டைகர் ஸ்வாட்ச்மேன், அதுக்கு நான் என்ன பண்ணட்டும், நீங்க அக்செப்ட் பண்ண முடியலைன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவமா தன்னோட கீயை ரைஸ் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிருவான். நம்ம ஜின்னு அவனை அவமானப்படுத்தினான் தான். ஆனா அதுக்காக ஒரு ஃபேமிலியை லாக்டவுன் பண்ண சொல்றதுன்றது சத்தியமா ஏத்துக்க முடியாத ஒண்ணு. இந்த மாதிரியான ஒரு விஷயத்த இப்படி ஒருத்தன் வந்து சொல்றான். அவன் கிட்ட இருந்து எனர்ஜி அதிகமா தான் இருக்கு, அவன் பவர்ஃபுல் தான். ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஆளை கண்டிப்பா எதிர்க்க முடியும். ஆனா யாருமே நவுற கூட மாட்டாங்க. ஹையரார்கின்றது இவ்வளோ இம்பார்ட்டண்டா என்ன? இதை எதிர்த்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதா? அவங்கள நம்மளால தடுக்க முடியாதா என்ன? இது இங்க மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் இதே மாதிரிதான் நடக்குது. எவன் கிட்ட காசு இல்லையோ அவனை எவனும் மதிக்க மாட்டான். அவன் வீக்கா இருக்கான்னு சொல்லிட்டு அவனை சுத்தி இருக்கிறவனுங்க எல்லாரும் அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவானுங்க. அவனுங்க இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும், ஸ்ட்ராங்கா இருக்கிறவன் தான் வீக்கா இருக்கிறவனை அடிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனுங்க இதுதான் சரின்னு சொல்லிட்டு அதையே பண்றானுங்க. இந்த மாதிரியான ஒரு ரியாலிட்டியை நான் ஏற்கனவே நிறைய தடவை ஃபேஸ் பண்ணிட்டேனே. சொல்ல போனா இது எல்லா விஷயமும் நடந்ததுக்கு காரணமே நான் தான். எனக்கு கோபமா இருக்கு, ஆத்திரமா வருது, ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. இது எல்லாத்தையும் யோசிக்கிற நம்ம ஜின்னு அந்த டைகர் ஸ்வாட்ச்மேனை பார்த்து சொல்லுவான், புல் சிப் அப்படின்னு. டக்குன்னு இதை கேட்டுட்டு எல்லாரும் அமைதியா இருப்பாங்க, ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருப்பாங்க. உடனே இந்த டைகர் ஸ்வாட்ச்மேன் கேட்பாரு, என்னடா சொன்ன அப்படின்னோடனே, உன்னோட புல் சிப் எல்லாத்தையும் நிறுத்திட்டு வாயை மூடிட்டு கிளம்புடான்னு சொன்னேன், கிளம்புறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இப்ப நம்ம ஜின்னால இதுக்கு மேலேயும் இதை அடக்கி வைக்க முடியல. ஆத்திரம் எல்லாத்தையுமே அப்படியே வெடிச்சு எரிமலையா பொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தென்றல் புயலாகி வருதே அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னுக்கு பின்னாடி பாட்டே போடலாம். அந்த அளவுக்கு நம்ம ஜின்னு ரொம்ப கோபமாயிட்டான். இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணி நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி அழுத்தே போச்சு. அதனால தான் கோவத்தில் இந்த டைகர் ஸ்வாட்ச்மேனை பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவங்க அண்ணாத்தையை பார்த்து பிரதர் அப்படின்னு வந்து திரும்புவான். ஏன்னா இவன் கத்திட்டான், ஆனால் இதோட விளைவுகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும்ல, அதனால அவங்க அண்ணாத்தையை பார்ப்பான். அவங்க அண்ணாத்தை ஜாம்பி மாதிரி முழிப்பார், என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி. இல்லை வந்து அண்ணா என்ன அப்படின்னா, அந்த ஆள் ரொம்ப நேரமாக புல்சிப்பு பேசிக்கிட்டே இருந்தார், அதனால தான் வந்து கொஞ்சம் கோவப்பட்டு கத்திட்டேன். நான் பண்ணது தப்பு தான், இருந்தாலும் வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி வந்து காரணம் சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே அவங்க அண்ணனும் பக்கத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் அப்படின்னு சொல்லி கோவப்படுவார். ஆனால் கோவத்தை எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு, உண்மையை சொல்லப்போனா எனக்கும் அப்படிதான் தோணுச்சு, நானும் கத்தியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. என்ன இருந்தாலும் அவங்க தம்பி இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த டைகர் ஸ்வாட்ச்மேனுக்கு அதுக்கு மேலேயும் கோவத்தை பொறுக்க முடியாது. உடனே தன்னோட கத்தியை எடுத்துருவான். எடுத்து உங்க எல்லாரையும் இப்பவே கொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கத்தியை எடுத்து ஸ்வாட் கீயையும் கொண்டு வந்துருவான். முதல்ல ஜின் தேக்கியவங்க தான் கொல்ல வரேன்னு சொல்லுவான். அப்ப இந்த டைகர் ஸ்வாட்ச்மேன் தன்னோட கீயை ரைஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும், அவன் மேல கைய வச்ச நீ செத்த அப்படின்னு. இது கேட்ட உடனே இந்த டைகர் ஸ்வாட்ச்மேனுக்கே அதிர்ச்சியா இருக்கும், யார் அது அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு வாய்ஸ் அங்க நிக்கிறவங்க எல்லாருக்குமே கேட்கும். ஒரு ஆல் ரவுண்ட் சவுண்ட் டிரான்ஸ்மிஷன். இப்படி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாத்தையும் பண்றது யாரு, வெளியே வாங்க அப்படின்னு இந்த டைகர் ஸ்வாட்ச்மேன் கத்துன உடனே நம்ம ஜின்னுக்கு மட்டும்தான் அது யாருன்றது நல்லாவே தெரியும். சிங்கம் களை இறங்கிடுச்சே, இப்ப வருவார் பாரு, அவர்கிட்ட காட்டு உன்னோட அத்தாரிட்டிய அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா வரப்போறது யாருன்னு நம்ம ஜின்னுக்கு நல்லாவே தெரியும். இப்ப இந்த டைகர் ஸ்வாட்ச்மேனும் அவனோட பேரை சொல்லி நான் ஒரு எல்டர் அப்படின்னு சொல்லி சதுரஜ சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப நீங்க உடனே வெளில வர போறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்பான். இதை கேட்ட உடனே அந்த வாய்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்கிறவரு சிரிக்க ஆரம்பிச்சு, என்னது நீ எல்டரா, உன்னையெல்லாம் எல்டரா போடுறானுங்களா, இதை கேட்டு எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்ற மாதிரி அவமானப்படுத்துவாரு. இப்ப இந்த வாய்ஸ் எல்லா பக்கமும் எக்கோ ஆயிட்டு இருக்கும். ஒரு ஆல்ரவுண்ட் சவுண்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்றதுனால இந்த வாய்ஸ் எக்ஸாக்டா எங்க இருந்து வருது அப்படின்றத இந்த சாங்கிலாலே கண்டுபிடிக்க முடியல, ஒரு எல்டராலேயே கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்படி ஒரு மார்ஷியல் ஆர்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா பீக் லெவலுக்கும் மேலே இருக்கிற ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டாக தான் இருக்கணும். அப்போ இது கொஞ்சம் முக்கியமான சுச்சுவேஷன். ஆனால்
அந்த மாதிரி ஒரு ஆளு ஜின் தேக்கியவங்களுக்கு எதுக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா இவனை வச்சுதான் மிரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ மட்டும் இப்ப வெளில வரலனா இந்த பொடியனை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாங்கில் மிரட்டுவாரு. நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்கும். இதை கேட்ட உடனே எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அவரு இந்த ஜின் தேக்கியவங்க காப்பாற்றணும்னு தான் நினைக்கிறாரு. அப்படின்னா இந்த சுச்சுவேஷனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வரைக்கும் நான் எண்ணுவேன். 1 அப்படின்னு சொல்லுவான். டேய் டேய் இரு இரு இரு, நீ நான் முன்னாடி பார்த்ததை விட ரொம்ப மோசமா இருக்கியே அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற அந்த வாய்ஸும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். முன்னாடி பார்த்ததா? யார் இந்த ஆளு? இந்த ஆளை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேனா என்ன? இரு, இந்த வாய்ஸை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, ஒருவேளை அந்த ஆளா இருக்குமோ? இல்ல இல்ல, வாய்ப்பே இல்ல, அந்த ஆள் உயிரோட இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு ரெண்டையும் சொல்லுவான். சரி சரி இரு, நான் வரேன், நீ அவன் மேல கைய மட்டும் வச்சிடாத, ஒருவேளை உன்னோட விரல் அவன் மேல பட்டுச்சுனா கூட அதுக்கான விலையையும் நீ தான் கொடுத்தாகணும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் கேட்கும். இப்ப அந்த வாய்ஸ் எங்க இருந்து வருதுன்றத இந்த சாங்கில் கண்டுபிடிச்சிருவான். ரொம்ப தூரத்துக்கு தள்ளி இருக்கிற ஒரு மலையில இருந்து வரும். அங்க இருந்து சவுண்ட் டிரான்ஸ்மிஷனை யூஸ் பண்ணி நம்ம ஆள் இங்க வரைக்கும் பேசியிருக்காரு. வேற யாரும் கிடையாது, நம்ம ஃபயர் கிங் தான். இப்ப அங்க இருந்து வந்துகிட்டு இருப்பாரு. உடனே இவர் 3 சொல்லவே இல்லைல்ல நம்ம ஜின்னு, 3 அப்படின்பா. என்னடா சொன்ன அப்படின்னு இவர் அதிர்ச்சியா திரும்பி பார்க்கும்போது, எதுக்கு இப்ப இவ்வளவு ஸ்டாக்கு? நீ ரொம்ப நேரமா 3 சொல்லாமே இருந்த, அதனாலதான் நானே 3 சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்லுவான். இது கேட்ட உடனே அந்த சாங்கிலுக்கு கோவம் வந்து, என்ன உனக்கு என்ன சாகணும்னு அவ்வளவு ஆசையா? நீ ஏன் இவ்வளவு வேகமா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, நீ முடிஞ்சா என் மேல கை வச்சு பாரு, என்னைய கொல்ல முடியுதா இல்லையான்னு அப்போ உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுவான். உனக்கு இன்னமும் புரியல? உன்னால என்னைய ஒரு அடியில மட்டும் கொல்ல முடியல, அதுக்கப்புறம் யாரு சாக போறான்னு உனக்கே தெரியும், தெரியும் தானே அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்பான். ஸோ இது ஏற்கனவே அந்த சாங்கிலுக்கும் தெரிஞ்சிருக்கும், தூரத்துல இருந்து வரவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளு அப்படின்னு. அப்ப ஜின்னை மட்டும் கொல்ல முடியாம போயிடுச்சு அப்படின்னா, உடனே கொல்ல முடியாம போயிடுச்சுன்னா கண்டிப்பா அங்கிருந்து தூரத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கிறவரு அந்த சாங்கில கொன்றுவாரு அப்படின்னு அந்த சாங்கிலுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நம்ம ஜின்னு இவ்வளோ தைரியமா இருக்கான். பாப்போம் யாரு சாக போறான்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு அவனாவே, நீ முடிஞ்சா என்னை கொன்னுக்கோ அப்படின்னு சொல்லுவான். இப்ப இதை பார்த்துட்டு அவரால் பொறுக்க முடியாம இன்னும் கோவம் வந்து, இப்பவே இந்த ஜின்னை கொன்னாகணும், அப்புறம் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து நம்ம ஜின்னை நோக்கி 36 மூமெண்ட் ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாரு. அது ஒரு அல்டிமேட்டான டெக்னிக்கு. இது நம்ம ஜின்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. எல்லா பக்கமும் இருந்து வர நிறைய ஸ்வாட் ஸ்லாஷஸ், அதுவும் எக்கச்சக்க கீனால இன்னும் ஸ்ட்ராங்கா மாறின ஸ்வாட் ஸ்லாஷ், இது எல்லாத்துல இருந்தும் நம்ம ஜின் டாச் பண்ணணும். நம்ம ஜின் வரிசையா தப்பிச்சுக்கிட்டே வருவான். எல்லாமே நம்ம ஜின்னை உரசிட்டு போகும், அதுலயே அவனுக்கு ரத்தம் வரும். ஆனா எதுவுமே நம்ம ஜின்னை ரொம்ப அடிக்கிற அளவுக்கு எதுவுமே மாறாது. நம்ம ஜின்னு வரிசையா எல்லாத்துல இருந்தும் தப்பிப்பான். இதை பார்த்துட்டு இது எப்படி அப்படின்னு அவர் யோசிக்கும் போதே அவரை வந்து அந்த ஆளு அடிச்சிருவாரு. அதாவது அந்த வாய்ஸை சொல்லிக்கிட்டே இருந்தவர் நம்ம ஃபயர் கிங்கு. அங்க இருந்து இங்க அந்த ஆளு வந்துட்டாரு. இப்ப உள்ள வந்த ஃபயர் கிங்கு அந்த சாங்கில பார்த்துட்டு, நான் தான் அப்பவே சொன்னேன்ல உன்கிட்ட, உன் விரல் அவன் மேல பட்டுச்சுன்னா கூட அதுக்கான விலையும் நீ தான் கொடுத்தாகணும்னு, அப்படி இருந்தா அவனை கொல்ல ட்ரை பண்றியா அப்படின்னு கோவமா கேட்பாரு. இப்ப நம்ம ஜின்னு ஜஸ்ட் மிஸ்ஸுப்பா அப்படின்ற மாதிரி கீழே உட்காருவான். உடனே இந்த ஃபயர் கிங் கத்துவாரு, டேய் நான் மட்டும் உனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா நீ உண்மையிலே செத்துருப்படா அப்படின்னு. ஆமா ஆமா ரொம்ப ரொம்ப நன்றி. நீ வெறும் அரை நாள்லயே இவ்வளோ தைரியசாலியா மாறிட்டியா? என்ன உடனே உனக்கு சாகணும்னு அவ்வளோ விருப்பம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஏன்னா அரை நாளைக்கு முன்னாடி தான் அவர் பார்த்துருப்பாரு நம்ம ஜின்னை. உடனே நம்ம ஜின்னு யோசிப்பான், வெறும் அரை நாள் தான் ஆயிருக்கா, கிட்டத்தட்ட 1 மாசம் ஓடின மாதிரி ஆயிடுச்சு. நீங்க என்னை கொல்லணும்னு நினைச்சாலும் நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருக்கணும், ஏன்னா இப்ப நானே சாகர நிலைமையில தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இப்ப இவரு அந்த சாங்கில பார்த்து, உன்னை அப்புறமா பார்த்துக்கலாம், அதுக்கு முன்னாடி நான் பார்க்க வேண்டிய இன்னொரு ஆள் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த சாங்கில பார்த்து சொல்லுவாரு. உன்னைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இந்த ஃபயர் கிங் வருவாரு. என்ன நான் உடைச்ச எல்லா எலும்பும் நல்லா ஹீல் ஆயிடுச்சு போல, உன்னைய எல்டராலாம் மாத்திருக்காங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இதை கேட்டுட்டு அந்த சாங்கில், நீங்க எப்படி இன்னும் உயிரோட இருக்கீங்க அப்படின்னு கேட்பான். உடனே பலார்னு ஒரு அறை அந்த சாங்கிலோட பல்லே தெரிச்சிடும். அந்த அளவுக்கு வேகமா நம்ம ஃபயர் கிங் அடிப்பாரு. அடிச்சுட்டு, நீ இன்னமும் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா? என்ன என்ன
இப்ப நீ பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ நான் பார்க்கும்போது வெறும் 20 வயசு பொடிய நான் இருந்தேன். அப்படி இருக்கிறப்ப நீ ரூடாவும் இருந்து அரகாட்டாவும் இருந்து ரொம்ப ரொம்ப மோசமா எல்லா பக்கமும் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருந்த. உன் செக்ட் பவர்ஃபுல்லான செக்ட் அப்படின்னு. இப்ப நீ எல்டராவே மாறிட்ட. சை, உன்னையெல்லாம் போய் எல்டரலா போட்டிருக்கானுங்க பாரு இந்த செக்ட சொல்லணும். அப்ப நான் உன்னைய காப்பாத்துனது மட்டும் இல்லாம நீ என்கிட்டே ஓவரா பேசின. நான் ஏதோ உன்னோட சான்ஸை பறிச்சுக்கிட்டேன் அப்படின்னு. அன்னைக்கு மட்டும் உன் மாஸ்டர் என்கிட்ட கேட்கலன்னா அன்னைக்கே உன் கழுத்தை திருப்பி போட்டு போயிருப்பேன். ஆனா இவ்வளோ வயசாகியும் நீ இன்னமுமே புரிஞ்சுக்கல. என்ன, உன்னோட மாஸ்டர் சொர்க்கத்துல இருந்து இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவாருன்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு போட்டு அடின்னு அடிச்சு இப்ப யாரா செக் லீடர் அப்படின்னு கேட்பாரு. உடனே அவன் அது என்னோட தம்பி தான், ஸ்ட்ராம் ஸ்வாட் சுப்ரீம் அப்படின்னு சொல்லுவான் அந்த சாங்கில். கேட்ட உடனே என்னது ஸ்ட்ராம் ஸ்வாட் சுப்ரீமா அப்படி ஒருத்தர் நான் கேள்விப்பட்டதே இல்லை, அதனாலதான் நீ இவ்வளவு ஓவரா படிக்கிட்டு தெரியுறியா, இப்படிதான் நீ பண்ணுவியா அப்படின்னு போட்டு அடின்னு அடிப்பாரு. இதை பார்த்த உடனே நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி லைக்கிங் வர ஆரம்பிச்சிரும். இந்த தாத்தா கொஞ்சம் பாசக்கார ஆளு தான் போல அப்படின்ற மாதிரி யோசிப்பான். இப்ப இவர் அடிக்க அடிக்க இதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஒரு மன நிம்மதியா இருக்கும். அதுவும் நம்ம அண்ணாத்தைக்கெல்லாம் அப்படியே வயிறே சரியான மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அந்த அளவுக்கு ஒரு நிம்மதி. இப்ப இந்த சாங்கில் நம்ம ஃபயர் கிங்கை பார்த்து சொல்லுவான், இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் என்ன சொல்ல வரேன்றதை கேளுங்க. இந்த ஒரு பிரச்சனை சதர்ன் எஜுக்கும் தாய்வான் ஃபேமிலிக்குமான பிரச்சனை. இதுல நீங்க எதுக்கு தலையிடுறீங்க, தலையிடணும்னு அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பான். இது நான் தலையிடணும்னு அவசியம் இல்லையா அப்படின்னு இந்த ஃபயர் கிங் கேட்டுட்டு அவன் பக்கத்துல வந்து, என்ன நீ இப்பவே என்னை இங்கேருந்து வெளில போக சொல்றியா, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றியா, இவ்வளோ பேசுறதுக்கு உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு, அதுவும் என்ன எதிர்த்து பேசுறதுக்கு தைரியம் வந்துச்சா, எனக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. கேட்டுட்டு இப்ப அவனை பார்த்து, அவன் உனக்கு தெரிகிறான்ல அந்த ஜின் தேக்கியும், அவன்கிட்ட ஸ்கார்ச்சிங் கிளானோட டிவைன் ஆப்ஜெக்டை நான் கொடுத்துருக்கேன். இப்ப உனக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் சரி, எவ்வளோ ஆத்திரம் வந்தாலும் அந்த விஷயத்துக்கான அர்த்தம் என்னன்னு புரியுது தானே. ஸ்கார்ச்சிங் கிளானோட டிவைன் ஆப்ஜெக்டை கொடுத்துருக்கேன்னா அப்ப அவன் ஸ்கார்ச்சிங் கிளானுக்கு ரொம்ப முக்கியமான ஆளு, இது புரியுது தானே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இப்ப உடனே இதை கேட்டு அதிர்ச்சியாகி இந்த சாங்கில், அப்படின்னா அவன் உங்களோட டிசிபிளா அப்படின்னு இந்த சாங்கில் அதிர்ச்சியா கேட்ட உடனே அவனுக்கு பலார்னு இன்னொரு ஒரு அறையை கொடுத்து நம்ம ஃபயர் கிங் அவனை படுக்க போட்டுருவாரு. அவ்வளவுதான். இப்ப இங்க இருக்கிறதுலயே இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சியானது நம்ம ஜின்னு தான். நம்ம ஜின்னு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து, அப்படின்னா உண்மையிலேயே வந்து அவர் என்னை டிசிபிளா எடுத்துக்கணும்னா நினைக்கிறாரு, என்னடா இது, இங்க என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த எல்டர் நம்ம ஜின்னை பார்த்து சொல்லுவாரு, நீ ஜஸ்ட் லக்கி தான், அவ்வளோதான், அதை மறந்துடாத அப்படின்பாரு. உடனே நம்ம ஜின்னு, என்னங்க லக்கி, என்ன கண்ணு இன்னும் போயிடுச்சா என்ன, நான் தான் இருக்கிறதுலே அன்லக்கி, தேவையே இல்லாமல் எவ்வளோ பிரச்சனை நான் மாற்றேன் பாருங்க, இருந்தாலும் இதுக்கு முன்னாடி பேசுனதுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுனதும் தப்பு, அதனால தான் நானும் கோவப்பட்டு கத்திட்டேன். அதனால உங்கள் ஜூனியரு நான் தெரியாமல் பேசிட்டேன்னு நீங்களும் என்னைய மன்னிச்சு விட்டுறணும் சரியா அப்படின்ற மாதிரி கேட்பான். இது கேட்டுட்டு அவருக்கு கோவம் வரும். என்ன பார்த்தே சிரிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்பாரு. உடனே நம்ம ஜின்னும், நான் ஒன்றும் சிரிக்கல, என் மூஞ்சி சிரிக்கிற மாதிரி இருக்கு அவ்வளோதான் அப்படின்பா. அதை கேட்டுட்டும் கோவப்படுவாரு. உடனே நம்ம ஃபயர் கிங் வந்து அவன் கால் மேலே ஒரு மிதியை மிதிச்சு, நீ முதல்ல வாயை மூடுறா, நீ இந்த மாதிரியான ஒரு ஆள், நீ எல்லாம் எப்படா இந்த மாதிரிலாம் ஓவரா பேசலாம், முதல்ல வாயை மூடுறா அப்படின்பாரு. சொல்லிட்டு நம்ம ஜின்னை பார்த்து சொல்லுவாரு, நீயும் கொஞ்சம் வாயை மூடிதான் இருக்கணும், ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு எல்டர்ட்ட நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அவன் வயசுக்கு ஏற்ற மாதிரி நடக்காம வேணா இருக்கலாம், ஆனா அவனுக்கு உன் வயசுல ஒரு பேர் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அவன் குப்பையை விட கேவலமானவனா இருக்கலாம். ஆனா இந்த மாதிரியான முறிவுல நீ சீனியாரிட்டி பார்த்து கண்டிப்பா மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அவன் இருக்கிறதுலே கேடு கெட்டவனா இருக்கலாம், இருந்தாலும் நீ அவன் கிட்ட பொலைட்டா இருக்கணும். உனக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு இந்த ஃபயர் கிங் கேட்பாரு. என்னென்னலாம் சொல்லி திட்டக்கூடாதோ எல்லாத்தையும் சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஜின்னும், ஓ அப்படியா, அப்ப சார் சாங் என்னைய மன்னிச்சிருங்க சார், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் அப்படின்பா. இப்ப இந்த ஃபயர் கிங் இந்த சாங்கில் திரும்பி பார்த்து சொல்லுவாரு, நான் இதுக்கு மேலே இதுல என்ன நடந்துச்சுன்றதை கேட்க மாட்டேன், நீயும் கேட்க கூடாது, இப்படியே உன் செக்டுக்கு திரும்பி போயிரு, உனக்கு புரியுது தானே, தேவையே இல்லாம அப்புறமா உன் செட்டு பேரை யூஸ் பண்ணி ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைக்காத, புரிஞ்சுதா இல்லையா, என்ன வாயவே திறக்க மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மிரட்டிக்கிட்டு இருப்பாரு. அவனும் பயந்து போய், நான் கண்டிப்பா பண்ணிடுவேன், என் செட்டோட பேரை வச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுவான்.
இப்ப சொன்னதுக்கு அப்புறம் இவன் மனசுக்குள்ள யோசிப்பான், நான் இந்த மாதிரி அவமானப்பட்டதை ஏத்துக்கவே மாட்டேன். இதுக்கு கண்டிப்பா நான் ஜின் டேக்கிங்கையும் ஜின் ஃபேமிலியையும் பழிவாங்கியே தீருவேன் அப்படின்னு இந்த டைகர் ஸ்வாட்ஸ்மேன் அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுக்கிடுவான். இது நம்ம ஃபயர் கிங்குக்கு கேட்டுரும். உடனே ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ல சொல்லுவாரு, டேய் என்ன நீ மனசுல நினைக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா என்ன? நீ இப்ப என்ன நினைக்கிற, அடுத்து என்ன பண்ண போற, எனக்கு எல்லாமே தெரியும். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. நீ ஜின் தேக்கியுங்க கொல்ல போற இல்ல ஜின் ஃபேமிலியை அழிக்க போற அப்படின்றத பத்தியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. ஆனா ஒருவேளை நீ அதை பண்ணினா நானே நேரடியா கிளம்பி அந்த சதனஜி செக்டுக்கு வருவேன். வந்து உங்க செக்டையும் உங்க செக்டில் இருக்கிற மொத்த பேரையும் என் கையாலேயே எரிப்பேன். மொத்த பேரையும் காலி பண்ணிடுவேன். ஒருவேளை நான் வரது தெரிஞ்சு நீங்க தப்பிச்சு போகணும்னு மட்டும் நினைச்சீங்க, நீங்க உலகத்தோட எந்த மூளைக்கு போனாலும் சரி, உங்களை தேடி கண்டுபிடிச்சு உங்க எல்லாரையும் என் கையாலேயே எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டு தான் நான் விடுவேன். அது வரைக்கும் கண்டிப்பா நான் சாகவே மாட்டேன். உனக்கு புரியுது தானே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இது கேட்ட உடனே அதுக்கு மேல அந்த டைகர் ஸ்வாட்ஸ்மேனுக்கு பேசுறதுக்கு வார்த்தையே வராது. அந்த அளவுக்கு அதிர்ச்சியில இருப்பாரு. இப்படியே நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பாட்டுக்கு அவங்க 3 பேரையும் கூப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுவாரு. இப்ப அவங்களாம் கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம அண்ணாத்த நேரடியா நம்ம ஃபயர் கிங்கை பாக்குறதுக்காக வந்து, சார் ரொம்ப நன்றி சார், நீங்க ஜின் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவாரு. சொன்ன உடனே, ஜின் ஃபேமிலியா, ஓஹோ அப்படின்னா இந்த பொடியனுக்கு நீ தான் அப்பாவா? ஒரு அப்பாவா இருந்து உன் பிள்ளைய நீ என்ன வளர்த்து வச்சிருக்க? இவன் எங்க போனாலும் இவனை தொத்திக்கிட்டே பிரச்சனையும் வந்துகிட்டே இருக்கு, இப்படிதான் பிள்ளைய வளர்ப்பியா? இவனுக்கு மேனர்ஸ் வேற இல்ல அப்படின்ற மாதிரி கேட்பாரு. கேட்ட உடனே நம்ம அண்ணாத்தையும், ஆனா நான் வந்து அவனோட அண்ணே அப்படின்பாரு. என்னது அண்ணனா? என்ன என்கிட்ட வந்து ஜோக் பண்ணிக்கிட்டு தெரியறியா? என்னதான் வந்து நீ உனக்கு சின்ன வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ ஆசைப்பட்டாலும் கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதை ஏத்துக்கணும். இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது, புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. உடனே அவங்க அண்ணனும், இல்ல இல்ல நான் உண்மையிலேயே அவனோட அண்ணன் தான், என்னை நம்புங்க, எனக்கு 36 வயசு தான் ஆகுது, உண்மையாவே நான் அண்ணன் தான் அப்படின்னு அவரும் உண்மையை புரிய வைக்க ரொம்ப ட்ரை பண்ணுவாரு. அப்ப நம்ம ஃபயர் கிங்கை கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடும் ட்ரிங்க்கும் கொடுக்கணும்ல, அதுக்காக ஒரு இடத்துல உட்கார வச்சு எல்லாத்தையும் கொடுப்பாங்க. இப்ப நம்ம ஜின்னு அவரை பார்த்து கேட்பா, உங்களுக்கு ஏதாவது சங்கடமா இருக்கா அப்படின்னு. உடனே அவர் திரும்பி பார்த்து, நான் இருக்கிற இடத்த பார்த்தா சங்கடமா இருக்கான்னு வேற கேட்குறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஏன் அப்படின்னா அந்த இடத்துலயே சென்டருக்கா ஒரு இடத்த பிடிச்சி அதுக்கு நடுவில் ஃபயர் கிங்கையும் உட்கார வச்சு சாப்பாடு போடுவானுங்க. சுற்றி இருக்கிறவனுங்க எல்லாரும், ஓஹோ இவர் தான் ஃபயர் கிங்கா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பானுங்க. அதனாலதான் இந்த மாதிரி அவரும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நம்ம ஜின்னும், சரி வாங்க வேற இடத்துக்கு போகலாமான்னு கேட்கும்போது, இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நம்ம இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லிடுவாரு. என்ன நடக்குது? இந்த ஆளுக்கு இந்த மாதிரி கூட்டமா இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனாலும் இந்த இடத்துல இருக்கேன்றாரே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப அங்க இருந்து ஒருத்தர், கூட்டத்தில் நிக்கிற ஒருத்தர் வருவாரு. வந்து நம்ம ஃபயர் கிங்குக்கு அவரோட கிஃப்டை கொடுப்பாரு. ஃபயர் கிங்கா பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு அவர் கொடுத்த உடனே நம்ம ஃபயர் கிங்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுவாரு. அடுத்தடுத்து நிறைய பேர் வந்து அவங்க கிஃப்டை கொடுப்பாங்க. நம்ம ஃபயர் கிங்கும் எல்லாத்தையுமே ஏத்துக்கிறேன்னு சொல்லுவாரு. உடனே நம்ம ஜின்னு யோசிப்பான், இந்த இந்த விஷயத்துக்கு தான் இங்கே உட்காரணும்னு சொன்னீங்களா, பேராசை பிடிச்ச கிழவனா இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப எல்லா கிஃப்ட்டும் வந்து முடிச்சோடனே நம்ம ஃபயர் கிங்கை பார்த்து நம்ம ஜின்னு ஒரு மாதிரி ஒரு ஸ்மக் லுக் வச்சுக்கிட்டு, ஃபயர் கிங்கும் சாதாரண ஆள் தான் போல, கிஃப்ட்லாம் இருக்கணும்னு நினைக்கிறாரே அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே ஃபயர் கிங்கு எதுக்காக சிரிக்கிறேன்னு கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நிறைய கிஃப்ட் இருக்கிறது நல்லது தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே அவரு, பிரச்சனை இல்லை, இந்த கிஃப்டெல்லாம் உனக்கு வேணும்னா நீயே வச்சுக்கோ, எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம ஜின்னை பார்த்து சொல்லிடுவாரு. இது கேட்டு நம்ம ஜின்னுக்கு ஆச்சரியமா இருக்கும். உடனே இந்த ஃபயர் கிங் சொல்லுவாரு, இது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் லோ கிரேட் ஐட்டம்ஸ் தான், ஆனா மேபி உனக்கு வித்தியாசமா இருக்கலாம், அதனால எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ, இதை வச்சு நீ என்ன பண்ண போறலாம் எனக்கு கவலையே கிடையாது, நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாரு. நம்ம ஜின்னுக்கும் அண்ணாத்தைக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இவர் ஏற்கனவே ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்காரு, சதனஜி செக்டு கிட்ட இருந்து காப்பாத்தி இருக்காரு. ஆனா இப்ப கிஃப்டையும் வேற தரேன்றாரு. எதுக்காக அவர் இவ்வளோத்தையும் பண்ணணும்? ஒருவேளை உண்மையிலேயே தன்னை டிசிப்ளா எடுத்துக்கணும்னு நினைச்சதா இது எல்லாத்தையும் பண்றாரோ அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னுக்கு ஒரு டவுட் வரும். உடனே, சார் ஃபயர் கிங் ஒரு நிமிஷம் அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்கும் போது டக்குன்னு அவரு, நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துது, நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு.
அவர் கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம ஜின்னு அவரை பார்க்கறதுக்காக அவரோட ரூமுக்கு போவான், அதாவது அந்த பில்டிங்க்கு போயிட்டு, சார் ஜியோக் நீங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்பான். உடனே அவரு நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன்பாரு. சரி பரவாயில்ல, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னோடனே நான் தான் சொல்றேன்ல நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏங்க நீங்க தூங்குனா எப்படிங்க ரிப்ளை பண்ண முடியும்? தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு ஒருத்தன் எந்திரிச்சு நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவானா? என்னங்க முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த ஃபயர் கிங்கு அதை பத்தி எல்லாம் உனக்கு என்ன கவலை, நீ மட்டும் இன்னும் ஒரு அடி எடுத்து முன்னாடி வச்ச, அதுக்கப்புறம் நாளைக்கு காலையிலேயே பாக்குறதுக்கு நீ உயிரோட இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஜின்னோ ஏங்க இப்படி பண்றீங்க, இந்த இடம் குளிருதுங்க, எவ்வளவு நேரங்க வெளில காக்க வைக்க போறீங்கன்னொன்னே, நீ வேணா பக்கத்துல வரியா, நான் வேணா டிவைன் பவர் ஆஃப் ஃபயரை யூஸ் பண்ணி உன்னை கதகதப்பா மாத்துறேன் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு. நம்ம ஜின்னோ சை போய் தொலையட்டும், இந்த ஆளை அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு இருப்பான். இப்ப நம்ம ஃபயர் கிங் சொல்லுவாரு, நான் ஜெங்கியாங்க்கு போயிருந்தேன் அப்படின்னு. ஜெங்கியாங் அப்படின்ற இடம் நம்ம ஜோப்பில் இறந்தால அந்த ஒரு இடம் தான். ஸோ அந்த இடத்துக்கு போய் நம்ம ஜோப்பில் இறந்த இடத்துலயே கொஞ்ச நேரம் உட்காந்து அமைதியா இருந்திருக்காராம். அப்ப அந்த வழியா போன ஒருத்தர் நம்ம ஃபயர் கிங்கை பார்த்து கேட்டிருக்காரு, இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. உடனே நம்ம ஃபயர் கிங்கும் சொல்லியிருக்காரு, என்னோட ஒரு ஃபேமிலி மெம்பர் இங்கேதான் இறந்து போனான், அதனால அவன் கிட்ட இருந்து ஏதாவது மிச்சம் இருக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். ஆனா அப்பதான் நம்ம ஃபயர் கிங்க்கு புரிய வந்திருக்கு, அங்க எதுவுமே இல்லை அப்படின்னு. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவரால் அவனை கொல்லவே முடியல, ஆனா இப்ப அவன் செத்து போயிட்டான். இப்ப அவனை அங்க இறந்துட்டான் அப்படின்றது தெரிஞ்ச உடனே திரும்பியும் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சோ அது எல்லாமே, சொல்லப்போனா அவன் சின்ன வயசுல இருந்து அவனை பார்த்துக்கிட்டு இருக்காருல, எல்லாம் அவருக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை நினைச்சு ரொம்ப கவலைப்படுவாரு. உடனே நம்ம ஜின்னும் கேட்பான், நீங்க எதுவும் அவனோட பாடியை கண்டுபிடிச்சீங்களா அப்படின்னு. உடனே அவரு அங்க ஒண்ணுமே இல்லை, மேபி அந்த இடத்துல ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவன் இறந்து போனதுனால எதுவுமே இல்லாம கூட போயிருக்கலாம், அதனால கூட அங்க ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்கலாம், அவன் அங்கேயே புதைஞ்சு போயிருக்கலாம், அனிமல்ஸ் ஏதாவது அவனை சாப்பிட்டுருக்கலாம், என்ன நடந்திருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, நான் தான் அவனோட உடம்பாவது கிடைக்கும்னு சொல்லி நிறைய எதிர்பார்த்துட்டேன் போல. சரி இருக்கட்டும், இனிமேல் அந்த ஹெவன்லி ஃபயர் ஸ்வாடு ஓங்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னை பார்த்து சொல்லுவாரு. என்னது ஃபயரா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, அதான் உன்கிட்ட ஒன்று கொடுத்தேனே ஒரு ஸ்வாடு, அந்த ஸ்வாடு இனிமேல் ஓங்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஆனா அது வந்து ஸ்காட்சிங் கிளானோட டிவைன் ஆப்ஜெக்ட்னு சொன்னீங்களே, அது அப்புறம் என்கிட்டே இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கேட்பான். அப்படியா, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் வெறும் புல்சிப் அப்படின்னு சொல்லிடுவாரு. அந்த ஸ்வாடு முன்னாடி கிளான் லீடரோட ஸ்வாடு, 100 வருஷத்துக்கு முன்னாடி அதை என்கிட்ட கொடுத்தாரு, அப்பையில இருந்து நான் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நாளா இருக்கிறதுனால அது அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி அப்ப இருந்தப்ப அதை டிவைன் வெப்பன்னு சொன்னாங்க, ஆனா இப்ப அப்படி கிடையாது, மேபி யூஸ்ஃபுல்லான ஸ்வாடா இருக்கலாம், அதனால நீயே வச்சுக்கோ அப்படின்றவாரு. என்ன இது, இந்த ஆளு இது எல்லாத்த பத்தியுமா போய் சொல்லிக்கிட்டு தெரியுறா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிப்பான். உடனே நம்ம ஜின்னும் கேட்பா, எங்க எதுவும் பொய் சொல்றீங்களா, என்கிட்ட விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்கும் போது, இல்ல நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏங்க நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா மத்தவங்க இதை பத்தி என்ன பேசுவாங்கன்னு சொல்லி யோசிச்சு பாத்தீங்களா? இந்த ஜின்னு ஃபயர் கிங்குக்கே ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு ஆளு, மேபி டிசிப்ளா கூட இருக்கலாம், அப்ப நம்ம ஜின் ஃபேமிலியை தொட்டோன்னா நம்மளை தேடி ஃபயர் கிங்கே வருவாரு அப்படின்னு சொல்லி பேசுவாங்கல்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுனா அதை வச்சு என்னங்க பண்றது, அதை பத்தி நீங்க யோசிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரு, எனக்கு ஒரு டிசிபிள் மட்டும்தான் இருக்கணும், அதனால யாருக்கும் அந்த டிவைன் ஆப்ஜெக்ட் என்னன்றது கண்டிப்பா தெரியாது, அதனால யாரும் உன்கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, நீயே அந்த ஸ்வாடை வச்சுக்கோ, அது இருக்கிற வரைக்கும் அந்த சதனஜும் உன்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே நம்ம ஜின்னு யோசிப்பா, சை இந்த ஆளு என்னை டிசிப்ளா எடுத்துக்கிட்டா என்ன சொல்றது, நான் பாட்டுக்கு காரணம் தேடிக்கிட்டு இருந்தேன், இந்த ஆளு அப்புறம் எதுக்கு என்கிட்ட இவ்வளவு நல்ல விதமா நடந்துக்கிறாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஒருவேளை அதை நான் மறந்துட்டு செத்து போயிட்டேன் அப்படின்னா அந்த ஸ்வாடை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுவாரு. சொல்லிட்டு, ஆனா இந்த மேனுவலை என்கிட்ட கொடுத்துடு, அது என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. நம்ம ஜின்னும் பைத்தியக்கார கிழவன் அப்படின்பா. சொல்லிட்டு, ஐயோ தெரியாம வாயை திறந்து சொல்லிட்டேனே, நான் பாட்டுக்கு யோசிக்காம பேசிட்டேனே, இப்ப இந்த கிழவை உண்மையிலே நீ கொல்றதுக்காக வருவானே அப்படின்னு சொல்லும் போது, என்னடா சொன்ன, இப்ப நீ என்ன சொன்ன அப்படின்னு கதவை உடச்சுக்கிட்டு வெளில வருவாரு. மன்னிச்சிருங்க, நான் வேணும்னே சொல்லலைங்க, தெரியாம வாய் தவறி சொல்லிட்டேங்க, இந்தாங்க உங்க மேனுவலை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தூக்கி போடுவான். அவரு, என்னது வாய் திறந்து சொல்லிட்டியா, அப்ப இன்னைக்கு உன் கையும் அப்படியே வந்து தவறி போக போகுது பாரு, உன் உடம்புல இருந்து தவறி வெளில போயிடும், அப்படியே வந்து வச்சுக்கோ அப்படின்றவா. நம்ம ஜின்னு யாராவது என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டே இருப்பான்.
ஓடி அந்த பக்கமா போயிடுவான். உடனே இவரும் அந்த மேனுவலை பிடிச்சிருவாரு. பிடிச்சிட்டு, நீ என்கிட்ட சாரி எல்லாம் சொல்ல தேவையில்ல, ஏன்னா நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ பண்ண விஷயங்களுக்காக நான் கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். அதுவும் இல்லாம என்னை இந்த மாதிரிலாம் பைத்தியக்காரன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆகுது. யாரும் என்னை அந்த மாதிரிலாம் திட்டினது இல்ல. மேபி இந்த வயசுல கூட என்னை திட்டுறதுக்கு ஆள் இருக்காங்க போல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப பார்த்தா தன்னோட கையில டிவைன் ஃபார்ம் ஆஃப் ஃபயரை ஆஃப் பண்ணாமே வச்சிருப்பாரு போல. அது டக்குன்னு ஆன் ஆகி அந்த ஃபயர் கிங்கோட மேனுவல் இருக்கும்ல, அதுவும் பத்திக்கிறோம். அதுபடியே எரிய ஆரம்பிச்சிரும். ஐயோ பத்திக்கிச்சே அப்படின்னு சொல்லி அதை தட்டி விட்டுக்கிட்டே இருப்பாரு. அட பைத்தியக்காரா ஜின் டேக்கும், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு இங்க இருந்தே கத்துவாரு. அவன் எப்பயோ அவன் ரூமுக்கு போயிருப்பான். அவனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்ப கூட அவனை தான் திட்டுவாரு. ஸோ இப்ப நம்ம ஃபயர் கிங்கும் நம்ம ஜின்னும் அடுத்து என்னென்னலாம் சேட்டைகள் பண்ண போறாங்கன்றத அடுத்த வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம். ஸோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா காய்ஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.